வணக்கம். கந்தர் அனுபூதியில் 44வது பாடல். சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ, வீடும் சுரமாமுடி வேதமும் வெங்காடும் குணமும் கமலும் கடலே. சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ, வீடும் சுரமாமுடி வேதமும் வெங்காடும் குணமும் கமலும் கடலே. இதன் பொருள், பகைவரை அழிக்கக்கூடிய ஒப்பற்ற ஞானவேல் ஏந்திய இளையோன் பாதங்கள் தேவர்கள் உலவும் தேவலோகத்திலும் வேதத்திலும் வெங்காட்டிலும் வள்ளியம்மைக்காக அவள் வாழும் திணைப்புணத்திலும் பட்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட முருகனின் பாதங்கள் என் சிரசின் மேல் தரிக்கும்படி எனக்கு அருளியது என்னவென்று கூறுவேன். ஏனெனில் மனம் தான் இறந்த நிலையில் என்ன சொல்ல முடியும் என்று மெய்யுணர்ந்து கூறுகிறார் அருணகிரியார். இதே கருத்தை தாய்மானவர் அன்பருக்கன்பான மெய்யன் ஐயன் ஆனந்த மோனன் அருட்குருநாதன் தன் பாதம் சென்னியில் வைத்தான், என்னை தானறிந்தேன் மனந்தான் இறந்தேனே என்கிறார். திருவடி தீட்சை ஒரு முக்கியமான படி எனக் கண்டு நாமும் இறைவன் திருவடியை நினைத்து வணக்கம் செலுத்த வேண்டும் என்பதே இப்பாடல்களிலிருந்து பெறப்படும் உண்மையாகும். எனவே நாமும் இறைவனின் திருவடி தீட்சை பெற முயற்சிப்போம். தமிழால் நாமும் நம்மால் தமிழும் வாழட்டும். நன்றி.